காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னறிக்கு உய்ப்பது வேதம் நான்கிலும் மெய்ப்பொருள் ஆவது நாதன் நாமம் நமசிவாயவே. எல்லாம் வல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய மீனாட்சி அம்பிகா சமேத சுந்தரேஸ்வர பெருமானுடைய திருவடிகளை வணங்கி என்னுடைய குருநாதரையும் வணங்கி இந்த நாயடியின் கனவிலும் நினைவிலும் நித்தம் நித்தம் பூஜை செய்யக்கூடிய வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசநேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பு பக்தர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு கிரக யுத்தம். மார்ச் மாதம் 16ஆம் தேதியிலிருந்து மார்ச் 16, 2024 முதல் ஏப்ரல் 20 தேதி வரை அல்லது மே மாசம் வரையில கூட நம்ம வச்சுக்கலாம். அடுத்து வரக்கூடிய ஒரு 1.5 மாசம் 45 நாட்கள் ஒரு கிரக யுத்தம் நடக்க போகுது. இந்த கிரக யுத்தம் யுத்தம்னு நம்ம சொல்றோம், கிரக சேர்க்கைன்னு சொல்லல. நம்ம சொல்லும் போது நீங்க அந்த வார்த்தைகளை கவனிக்க வேண்டும். அந்த கிரக யுத்தம் அப்படின்னு சொல்றோம், கிரக சேர்க்கைன்னு சொல்ல 6 கிரக சேர்க்கை 5 கிரக சேர்க்கை அப்படின்னு சொல்லல, கிரக யுத்தம்னு சொல்றோம். ஏன் என்ற யுத்தம்ங்கிற வார்த்தையை எங்க சேர்க்கிறோம்னா, அன்பு நேயர்களே, நம்ம எல்லாருக்கும் தெரியும் சனி பகவான் கும்பத்துல இருக்கிறார். கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு நேர் பகையான ஒரு கிரகம் இருக்கும்னு சொன்னா அது செவ்வாய் தான். சுக்கிரனும் பகைதான், அவர் கொஞ்சம் சாஃப்ட் கேரக்டர். ஆனா அந்த செவ்வாய் ராகு அடிதடிக்கு சம்பந்தப்பட்டவங்க, கழகங்களுக்கு சம்பந்தப்பட்டவங்க. பெரும் யுத்தங்களுக்கு எல்லாம் யாரு அதிபதி அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா செவ்வாய் தான். அப்ப அந்த செவ்வாய் பகவான் சனியோடு சேர்க்கிறார். பொதுவாகவே சனி செவ்வாய் சேர்ந்தா அது ஒரு தோஷமான சேர்க்கைன்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு ஜாதகத்திலையும் சனியும் செவ்வாயும் சேர்ந்து இருக்க கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்ப இந்த அடுத்து வரக்கூடிய அந்த 1.5 மாசத்துல மார்ச் 16ஆம் தேதியிலிருந்து மே மாசம் 1ஆம் தேதி வரையிலுமே கூட பிறக்க இருக்கின்ற எல்லா குழந்தைகளுக்கும் என்ன ஆகும்னா இந்த சனி செவ்வாய் சேர்க்கை கும்பத்துல இருக்கும். அது லக்னத்தை பொறுத்து அமையும். அப்ப அந்த சனியும் செவ்வாயும் சேர்க்கிறார்கள். அந்த இடத்துல தேவையில்லாத அரசியல் கழகங்கள் ஏற்பட போகுது. இப்ப அரசியல்னு சொல்லிட்டாலே 2 பேர் வரணும். ஒன்னு சனி, இன்னொன்னு சூரியன், அப்புறம் செவ்வாய். கூட ராகுவும் அங்கே இணைகிறார். அந்த சூரியன் யார் கூட இணைகிறார்னா ராகுவோடு இணைகிறார். அங்க சூரியன் ராகு நேர்பகை. அப்ப ராகு எங்க இருக்கிறாரு? மீனத்தில் இருக்கிறார். அப்போ மீனத்துக்கு 6ஆம் அதிபதி சூரியன். எதிரி ஸ்தானம், ரோகருண சத்துருன்னு சொல்லக்கூடிய எதிரிங்கிற ஸ்தானம். பொதுவாகவே 6 என்பது மாரக ஸ்தானம். அப்ப என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னாக்கா 6ஆம் இடத்துடைய சூரியன் ராகுவோடு இணைகிறார். அதோடு மட்டுமல்ல, புதனும் அங்க சேர்ந்துக்கிறாரு, சுக்கிரனும் சேர்ந்துக்கிறாரு. அப்ப இந்த சனி செவ்வாய் சூரியன் ராகு இந்த 4 கிரகங்கள் தான் அடுத்து நடக்க இருக்கின்ற மார்ச் மாசம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ராசிகள், எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நபர்கள் யார் யாரு, யாரெல்லாம் எந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாம் அதிர்ஷ்டம் கிடைக்கும், அல்லது எந்தெந்த டிபார்ட்மெண்ட் எந்தெந்த தொழில இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாம் நன்மைகள் நடக்கும், எந்த தொழில் செய்பவர்கள் எல்லாம் கவனமாக ஜாக்கிரதையாக இருக்கணும், எந்த அதிகாரிகள் காவல்துறையா, அரசு அதிகாரிகளா, போலீஸா, யார் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். நான் தான் போலீஸ், நான் போய் 2 பேரை காப்பாற்றணும் உள்ள போனவர் மாட்டிப்பார். இப்ப நம்ம நிறைய பாக்குறோம், நிறைய போலீஸ் அதிகாரிகள் நன்மை செய்யறவங்க உள்ள புகுந்து அவங்க பேரை எடுத்துப்பாங்க, அவங்களே போய் சட்ட சிக்கல்ல போய் மாட்டிப்பாங்க. நிறைய காவல்துறை அதிகாரிகளை நம்ம பாக்குறோம். தேவையில்லாத டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரி பாக்குறோம், இல்ல நிறைய நம்ம டிவி சேனல்ல செய்தி சேனல்ல பாக்குறோம். இந்த மாதிரி ஒரு போலீஸ் அதிகாரி இந்த மாதிரிலாம் பேசுறத நம்ம பாக்குறோம். அப்ப இதெல்லாம் ஒருத்தருக்கு யாரோ ஒருத்தருக்கு உதவி செய்ய போயிட்டு இவங்க போய் சிக்கல்ல மாட்டிப்பாங்க. அப்ப நீங்க காவல்துறை அதிகாரிகளாக இருந்தாலே செவ்வாயுடைய சேர்க்கை காவல்துறை அதிகாரிகள் இவங்களாக ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அப்ப எந்தெந்த நபர்கள் எல்லாம் கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், யாருக்கெல்லாம்
இந்த 1.5 மாசம் ஆபத்தான காலமாக இருக்கும், எச்சரிக்கையான காலமாக இருக்கும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் தான் நம்ம பார்க்க போறோம். பாருங்கள் பார்க்கலாம். கன்னிராசி நண்பர்களே, கன்னிராசியை பொறுத்தவரை இந்த கிரகயுத்த காலம் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய ஒரு காலம். காரணம் என்னன்னா, 12ஆம் அதிபதி 7ல போயிட்டு ராகுவோட இணைவு. நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா எத்தனையோ கன்னிராசி என்பவர்கள் நம்ம இடத்துல பைனான்ஸ் பிசினஸ் பண்ணக்கூடியவர்கள், மிகப்பெரிய தொழிலதிபர்கள், மல்டி பிசினஸ் செய்யக்கூடியவர்கள், நிறைய தொழில் செய்யக்கூடியவர்கள், உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள், நிறைய கன்னிராசி என்பவர்கள் நம்ம இடத்திலே அன்னை வாராகி இடத்திலே வரம் பெற்றவர்கள், பலன் பெற்றவர்கள் ஏராளம். அப்ப அவங்கெல்லாம் எடுத்து வரக்கூடிய கஷ்டங்கள், அவங்க சொல்லக்கூடிய துன்பங்கள், சட்ட சிக்கல்கள், இதெல்லாம் எடுத்து வச்சுதான் அந்த அனுபவத்துலதான் இப்ப நம்ம அந்த பதிவை நம்ம உங்களுக்கு கொடுக்குறோம். அப்போ 12ஆம் அதிபதி சூரியன் 7வது வீட்டுல பாதகஸ்தானத்துல அங்க நிற்கக்கூடிய ராகுவோடு இணைகிறார். பார்த்துக்கோங்க. கூட உங்க புதன் ராசிநாதனும் இணைக்கும். அது மட்டுமல்ல, 6ல இருக்கக்கூடிய சனியோடு 3க்கும் 8க்கும் உடைய செவ்வாய் சேருகிறார். ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கு. 3 8 சம்பந்தப்படுது, 6 12 சம்பந்தப்படுது. இப்ப இருக்கிறதே 4 அசுப வீடுதான். 3 8 6 12. அப்ப இந்த 4 பாவங்களும் இங்கே ஆக்டிவேட் ஆகுது. அப்ப கன்னி ராசி அன்பர்களே, நிச்சயமாக மிகுந்த எச்சரிக்கையோடு கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். நிறைய கன்னிராசி என்பவர்கள் சட்ட சிக்கல்ல, ஒரு சில கன்னிராசி என்பவர்கள் சட்ட சிக்கல்ல வம்பு வழக்குல போய் மாட்டிருக்கலாம். என் பையன் அப்படி பண்ணவே மாட்டான் சாமி, என் பையன் ரொம்ப நல்லவன், போனா ஒரு அடிதடி கேஸ் ஆயிடுச்சு, போய் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு தலைமறைவா இருக்காங்க. எத்தனையோ கன்னிராசி என்பவர்கள் இன்னைக்கு தலைமறைவாக இருக்கிறார்கள். நம்மளால சொல்ல முடியும். ஒரு பெரிய பெரிய ஃபேமிலி சேர்ந்தவங்க, அவங்க பசங்க, ஒரு சில சின்ன சின்ன தவறுகள், ஒரு அடிதடி கேஸா இருக்கலாம். அப்ப சட்ட சிக்கல்கள்ல இருக்கக்கூடிய கன்னிராசி என்பவர்களே, அவங்களுக்கு தான் இது பொருந்தும். அதே போல வேலை செய்கிற இடத்துல, அதாவது உத்தியோகம் செய்யக்கூடிய இடங்கள்ல, அல்லது முக்கியமா அரசு அதிகாரிகள், கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கக்கூடியவர்கள், மெயினா நாம சொல்ல வேண்டியதே இந்த அரசு அதிகாரிகளுக்கு தான். குறிப்பா அந்த செவ்வாய், ஈவி, அந்த மாதிரி, அதாவது சனி செவ்வாய், பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடியவங்க, நீர் சம்பந்தப்பட்டது, நீர்வளத்துறை, பிடபிள்யூடி, இந்த மாதிரியான அரசு அதிகாரிகள், இவங்கெல்லாம் நிறைய இந்த டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரில போய் சட்ட சிக்கல்ல போய் மாட்டிட்டு இருப்பாங்க. அதே போல காவல்துறையை சேர்ந்தவர்கள், அதே சனி செவ்வாய் ராகு, காவல்துறையை சார்ந்தவர்கள் கூட அங்க புதன் சுக்கிரன் சேரும்போது யார் வருவாங்க? அட்வொகேட்ஸ், டாக்டர்ஸ். அப்போ அரசு துறையில நீங்க எந்த பதவியில் இருந்தாலும், எந்த டிபார்ட்மெண்டா இருந்தாலும், அரசாங்க வேலையில இருக்கிறீங்க, ஒரு நல்ல ஹையர் போஸ்டிங்ல இருக்கிறீங்க, ஒரு கௌரவமான செக்ரட்டரி, சீஃப் செக்ரட்டரி, இல்ல ஒரு கவர்னர், அதுக்கு மேல சேர்மன், டைரக்டர்ஸ். அப்போ கன்னி ராசி என்பவர்களே, அரசு அதிகாரிகள், எந்த கவர்மெண்ட் ஜாபா இருந்தாலும் சரிதான். ஒரு ஊராட்சியா இருக்கலாம், அல்லது ஒரு பஞ்சாயத்தா இருக்கலாம், ஒரு நகராட்சியாக இருக்கலாம், ஒரு கமிஷனாக இருக்கலாம். அப்ப அரசு அதிகாரிகளை நீங்க எந்த இடத்துல இருந்தாலும், பிடபிள்யூ இருந்தாலும், நிச்சயமாக கன்னி ராசி என்பவர்களே, அரசு அதிகாரிகள் மிகுந்த எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும். இந்த கிரக யுத்தம் என்பது சாதாரணமாக நீங்க ரொம்ப எளிமையாக அல்லது அலட்சியமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. நான் சொன்ன மாதிரி இந்த 3 8 குடையவன் அந்த செவ்வாய் 6ஆம் இடத்துல சனியோடு சேருகின்ற பொழுது மிகுந்த எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும். குறிப்பா காவல்துறையை சார்ந்தவர்கள், அட்வொகேட்ஸ், அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், நீதி அரசர்கள், ஜட்ஜஸ், டாக்டர்ஸ், பில்டர்ஸ், பெரிய பெரிய கார்பரேட் நிறுவனங்கள், இந்த கட்டுமான தொழிலே கூட பெரிய பெரிய கட்டுமான நிறுவனங்கள் இருக்கு, கார்பரேட் நிறுவனங்கள் இருக்கு. அதே போல ரியல் எஸ்டேட்ல பெரிய பெரிய கார்பரேட் நிறுவனங்கள் இருக்கிறாங்க.
அவங்க எல்லாருக்குமே கூட புதிய சட்ட சிக்கல்கள் உருவாவதற்கு வாய்ப்புகள் உண்டு. நீங்க கவர்மெண்ட் அதிகாரியா இருந்தாலும் சரிதான், காவல்துறையா இருந்தாலும் சரிதான், அரசியல் தலைவர்கள் ஆகணும். மெயினா அரசியல் தலைவர்கள். இந்த அரசியல் தலைவர்கள் எல்லாம் மிகுந்த எச்சரிக்கையோடு கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். எத்தனையோ அரசியல் தலைவர்களை நாம பார்க்கிறோம். அல்லது மெயினா இந்த மாதிரி இந்த யுத்த காலம் வருது, ஒரு போர்க்காலம் வருது, கிரக அமைப்பு, அந்த கிரக சேர்க்கை அப்படி அமைது. கன்னி ராசிக்கு பாதகஸ்தானத்துல 12ஆம் அதிபதி ராகுவோடு இணைந்து. ஏன் நம்ம அந்த அரசியல் அரசாங்கம் அது ரெண்டு மட்டுமே திரும்ப திரும்ப சொல்றோம்னா, சூரியன் ராகு கிரகத்துடைய காரகத்துவம் அப்படி இருக்கக்கூடிய இடம் குரு. அப்படி மிகப்பெரிய பொறுப்புல இருக்கணும், அல்லது நீங்க மிகப்பெரிய குடும்பத்துல இருக்கணும், மிகப்பெரிய ஒரு செலிபிரிட்டியா இருக்கணும், இல்ல உங்க நேம் பிராண்ட் நேம் ஒரு செலிபிரிட்டியா இருக்கணும். அப்ப இந்த மாதிரி இந்த கிரக அமைப்புகளை வச்சுதான் நம்ம அப்படி சொல்றோம். அப்ப எத்தனையோ அரசியல் தலைவர்கள், எத்தனையோ நிறுவனங்கள் இந்த மாதிரி சட்ட சிக்கல் அப்படியே மாற்றிருக்கலாம். அது தேவையில்லாத ஒரு வீண்பழி அவமானங்கள் அப்படியே மாற்றிருக்கலாம், ஒரு சிறை தண்டனை மாற்றிருக்கலாம். இன்னும் சொல்ல போனா குடும்ப பெண்கள், ஃபேமிலியில் இருக்கக்கூடியவர்கள், அல்லது ரியல் எஸ்டேட்ல வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ், அல்லது தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள். நீங்க எங்க வேண்டுமானாலும் இருக்கலாம், அந்த பூமியில நீங்க எந்த கண்ட்ரியில வேண்டுமானாலும், நீங்க எந்த நாட்டுல வேண்டாலும் நீங்க இருக்கலாம், எந்த மாநிலத்தில் வேண்டுமானாலும் நீங்கள் இருக்கலாம். அவ தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள், வம்பு வழக்குகள், புதிய புதிய தொழில் போட்டிகள் இதெல்லாம் ஏற்படுமேயானால் நிச்சயமாக கன்னி ராசி என்பர்களே மிகுந்த எச்சரிக்கையாக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். அப்ப நீங்க சொல்றது எல்லாம் கரெக்ட் தான் சாமி, எனக்கு புரியுது, நீங்க அப்படியே நேர்ல பார்த்த மாதிரி சொல்றீங்க. அப்ப இதுல இருந்து ஜெயிக்கிறதுக்கான வழி சொல்லுங்க. இந்த சட்ட சிக்கல்ல இருந்து, வம்பு வழக்குல இருந்து, சிறை தண்டனையில இருந்து, பெயில இருந்து நான் வெளிவரதுக்கு ஒரு வாய்ப்பு சொல்லுங்க அப்படின்னாக்கா அது உங்க பிறப்பு ஜாதகம் தான் பேசும். எத்தனையோ கட்டுமான நிறுவனங்கள் அன்னை வாராகி இடத்துல இருந்து நம்ம கிட்ட வந்து, வாராகி கிட்ட வந்து நாம சொல்ற அந்த பிரதிஷ்டை பூஜைகள் அதெல்லாம் செய்து பலன் பெற்றவர்கள் ஏராளம். ஆகையினால உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தான் பேசும். அதை கொண்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்று தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.